திருஷ்யம் படத்துடைய கதை என்ன? பொண்ணுக்காக ஃபேமிலிக்காக ஒரு கிரைமை மறைக்கிற அப்பாவுக்கும் பையனை தேடுற அம்மாவுக்குமான ஒரு கதை கிளாஷ். அது ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷனில் மிக்சியில் அரைச்சி போட்டு அதுலேருந்து ஒரு வருஷன் எடுத்தால் அதுதான் இந்த படம். இது ரெண்டு அப்பாக்களுடைய கதை. ஒரு அப்பா பையனோட கனெக்ட் ஆக முடியாமல் அவனை பற்றி சரியாக தெரியாமல் இருக்காரு. இன்னொருத்தர் தன்னுடைய பொண்ணுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர். பட் சேட்லி இதில் யாருமே ப்ரொட்டாகனிஸ்டாக ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. ஸோ இது யாரோட கதை, நம்ம யாரோ ஃபாலோ பண்ணோம், இல்லை சும்மா நடக்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடணுமா அப்படின்னு கிளியராக தெரியல. இதனாலேயே சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாத ஒரு த்ரில்லர் கதை இது. ஜோஜு ஜார்ஜோடைய அறிமுகமே படத்தில் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருது. ஸோ பிஜு மேனன் கேரக்டர் தான் ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கதையை நகர்த்துறாங்க. பட் அவர் மாரலி காம்ப்ரமைஸ்டு கேரக்டர் அப்படின்னும் போது எப்படி அந்த கேரக்டருக்காக கவலைப்பட முடியும்னு தெரியல. ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவருடைய அந்த கவலை, அந்த டிஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. சரி, ஜோஜு ஜார்ஜ் தான் ஹீரோன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அவர் இன்டர்வல்லே காணாமல் போயிடுறாரு. செகண்ட் ஆஃபில் அவர் ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சாலுமே கூட அந்த கேரக்டரோட ஆடியன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த கேரக்டரும் எந்த இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல.